ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கேழ்வரகு மாவு வச்சு வாழை இலையில் பூர்ணம் கொழுக்கட்டை எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இது ஆரோக்கியம் மட்டும் இல்லை, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் ஒன்று சூடு பண்ணியிருக்கேன். 1 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு நல்லா சலிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். இந்த மாவை பக்குவமாக வறுத்து எடுக்கணும். மாவில் இருக்கிற ஈரப்பதம் இல்லாமல் கலர் மாறாமல் நல்லா வாசம் வர்ற வரைக்கும் மட்டும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். குறைவான தீயில் வச்சு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மாவு ஈரப்பதம் இல்லாமல் நல்லா நரன்னு இந்த மாதிரி கிடைக்கும். மாவும் நல்ல வாசம் வந்திருக்கு. இந்த பக்குவத்தில் மாவை வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இந்த மாவு நல்லா ஆறி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம பூர்ணம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் அரை முடி அளவுக்கு தேங்காயை மேலே இருக்கிற அந்த பிளாக் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா துருவி எடுத்திருக்கேன். இப்போ இதில் வெல்லம்னு பார்த்தீங்கன்னா இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் அரை முடி தேங்காவுக்கு 50 கிராம் வெல்லம் சேர்த்துருக்குறேன். நீங்கள் உங்களுடைய இனிப்புக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற நெய் எல்லா இடத்துலையும் நல்லா பட்டு நல்லா வாசமாக இந்த பூர்ணத்தை ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துருக்கேன். இதுக்கு மேலும் சுவை கூட்டுறதுக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். ஒயிட்டாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, ஏலக்காய் நான் சர்க்கரையில் உணுக்கி சேர்த்துருக்குறேன். அப்படி சேர்த்தோன்னா நல்ல ஃபைன் பவுடராக கிடைக்குங்கிறதுக்காக இப்போ இந்த ஏலக்காயை சேர்த்து நல்லா கலந்து விட்டு பூர்ணம் ரெடியாக இருக்குது. இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக மாவை நல்லா ஆற விட்டுருக்கோம். உப்பு பார்த்திங்கன்னா சரி உப்பாக சேர்க்காம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே இதுலேயும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த கேழ்வரகு மாவோட நெய் சேர்த்துருக்கறனால நல்லா வாசமாக இருக்கும். இந்த கொழுக்கட்டை சாஃப்டாகவும் வரும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டோம். தண்ணி சேர்த்து மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு எந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸாகவே இருக்கணும். அதாவது அடைக்கு மாவு பிசைஞ்சு எடுப்போம் பாருங்கள், அந்த பக்குவத்துக்கு இந்த மாவை ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது. இந்த அளவுக்கு லூஸாக மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது மாவு ரெடியாக இருக்குது. அடுத்து நம்ம என்ன செய்யலாங்கிறத சொல்கிறேன். நான் வாழை இலையை கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி இந்த சைஸுக்கு எடுத்திருக்கேன். இந்த சைஸுக்கு எடுத்துக்கோங்க. நம்ம கொழுக்கட்டைக்கு பூர்ணம் உள்ளே வச்சு நல்லா இதை மடிக்கிறதுக்கு சரியாக இருக்கும். வாழை இலையில் அரை ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா இதை தடவி விட்டுக்கிறேன். நீங்கள் எண்ணெய்க்கு பதில் நெய் கூட சேர்த்து தடவி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு கையில் லைட்டாக தண்ணியை தொட்டுக்கோங்க. அப்போ தட்டுறதுக்கு ஈஸியாக வரும். ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் தின்னாகவே தட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. இப்போ இந்த அளவுக்கு தட்டி எடுத்துகிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு பூர்ணத்தை இந்த மாதிரி நடுவால் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வாழை இலையை அப்படியே க்ளோஸ் பண்ண வேண்டியதான். பாருங்கள், இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வாழை இலையில் செய்யும்போது பூர்ணம் வெளியிலேயே வராது. இப்போ இந்த மாதிரி எல்லா மாவுகளையும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வேக வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி இட்லி குண்டானில் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டு தட்டை வச்சுருக்கேன் உள்ளே. இப்போ இதுக்குள்ளே நம்ம வாழை இலையை செட் பண்ணிடலாம். அப்படியே எடுத்து மேலே வச்சுக்கலாம். தனித்தனியாக ரொம்ப ஒட்டாமல் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்படி மேலே வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சுட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி 10 நிமிஷம் போதும். இது நல்லா வெந்து வந்துடும். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ கொழுக்கட்டை 10 நிமிஷம் வேக விட்டு எடுத்துருக்கோம். பர்ஃபெக்டாக கொழுக்கட்டை ரெடியாக இருக்குது. இப்படி கொழுக்கட்டை மேலே தொட்டு பாருங்கள், ஒட்டவே இல்லை. ரொம்ப 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 டேஸ்ட்டான ஆரோக்கியமான கேழ்வரகு பூர்ணம் கொழுக்கட்டை ரெடி. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்பவும் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.